எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ என் வண்டியோட டயர் மாற்ற போகிறோம். என்னடா NS200 டயர் மாற்றன்ட்டு ஸ்கூட்டி ஓட்டிருக்கேன்னு கேட்கலாம். ஸோ டயர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோ டயர் இங்கே இருக்குது. ஸோ டயரை கஷ்டப்பட்டு கால்கேட் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ வண்டி NS எங்கே மாற்றுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி போகுது பார்த்தீங்களா. ஸோ அது நம்ம வண்டி தான். யார் ஓட்டிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா தான் ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ நான் பார்த்து பின்னாடி உட்காந்து பிடிச்சி போகிறதுக்கு இந்த வண்டி ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு. ஸோ வீட்டுக்கிட்டே தான் மெக்கானிக் ஷாப் இருக்குது. அது ரொம்ப நாளாக க்ளோஸில் இருந்துச்சு. ஸோ தம்பி இன்றைக்கி இருக்குது வா அப்படின்னாங்க. சரி போய் டயர் மாற்றிட்டு வந்துடுவோம். ஸோ grip கொஞ்சம் ஸ்கிட் ஆகுது. ஸோ அதனால் டயர் மாற்றிடலான்னு. ஸோ நான் எந்த டயர்னு பார்த்தீங்கன்னா, இப்போது முன்னாடி ஒரு இதுலேயே எனக்கு கேட்டிருந்தேன் எந்த டயர்னு சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அப்போவே ஆல்ஃபா H1 வந்துருச்சு. ஸோ ஆல்ஃபா H1 தான். பழைய டயர் என்ன ஏதுன்னு சரி சொல்லிடுறேன். பழைய டயர் என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா, ஆக்சுவலி மிச்லின் ஸ்ட்ரீட் ரேடியல். ஸோ அந்த டயர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் காஸ்ட்லி. அது மறுபடியும் அஃபோர்ட் பண்ண முடியாதனால சரி அப்போலோ நல்லா இருக்குன்னாங்க. நம்ம அப்போலோ ட்ரை பண்ணி பார்ப்போமேங்கிறனால இப்போ அப்போலோக்கு மாதிரி இருக்கேன். பார்ப்போம் அப்போலோ யூஸ் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஏதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஆக்சுவலி கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ கடைக்கு போய் டயர் என்ன ஏதுன்னு எப்படி மாற்றிட்டு, எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலி நம்ம அலாய் வந்து ஒயிட் கலர் நம்மளே ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணது, அது டேமேஜ் ஆகும்னு நினைக்கிறேன் டயர் மாற்றும் போது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அப்புறம் இந்த டியோ உங்களுக்கு டவுட் இருக்கலாம், யாரோட டியோன்னு. ஸோ இந்த டியோ பார்த்திங்கன்னா எங்களோட டியோ தான். ஸோ ஒரு NS அப்புறம் இந்த டியோ இருக்குது. வாங்க கடைக்கிட்ட போயிட்டு பார்ப்போம் என்ன எது சொல்கிறாங்கன்னு. பழைய டயரோட கிளிப்பிங்லாம் வீட்டில் எடுத்திருக்கேன். ஸோ நான் அதை இங்கே ஆட் பண்ணிடுறேன். இப்போ பேக் டயருக்கு வருவோம். ஸோ பேக் டயர் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்துக்கோங்க, தெரியுதா உங்களுக்கு இந்த பேட்டர்ன்? இது என்ன டிசைன்னு தெரியல, ஒரு மாதிரி சின்ன எஸ் மாதிரி. ஸோ ஃப்ரண்ட்டு பாருங்கள். ஸோ அதே பேட்டர்ன் தான், சேம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே பேட்டர்ன் தான். லைட்டாக த்ரெட்டு கம்மியாக இருக்குது. சரி கொஞ்சம் எனக்கு ஸ்கிப் ஆகிற ஃபீல் இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ டயர் மாற்றுறோம். பின்னாடி டயர் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு நிமிஷம். ஆக்சுவலி 140/70 ஆர் 17 வீல். இது என்ன ஸ்டாக் டயர் விட இது கொஞ்சம் 10 சைஸ் பெருசு. 130 வரும், நம்ம 140 போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா 100 வரும். நம்ம இப்போது ஒரு நிமிஷம் எங்கே இருக்குது. ஸோ இது தெரியுதா, இந்த இடத்துல நம்ம 110க்கு 70 போட்டிருக்கோம். தெரியுதா, 110க்கு 70. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வாங்கின டயர் பார்த்திங்கன்னா அப்போலோ ஆல்ஃபா H1. ஸோ இந்த டயர் தான். இது வாங்கி ஒரு மாதம் ஆகுது. ஸோ இப்போ தான் மாற்றுறோம். பாருங்கள் இன்னும் ரைட்டு. ஸோ இன்னும் ஸ்டிக்கர் கூட பிரிக்கலை. இது பாருங்கள், அப்போலோ ஆல்ஃபா H1 0 டிகிரி ஸ்டீல் ரேடியல் போட்டிருக்காங்க. ஸோ 110க்கு 70. ஸோ இதோட காஸ்ட் 6500 இங்கே போட்டிருக்கு. பட் அவ்வளோ காஸ்ட்லாம் கிடையாது. ஒரு 4500 4700 நினைக்கிறேன். நல்ல டங் ஸ்லிப் ஆகுது. 2 years வாரண்ட்டி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைக்கிட்ட வந்தாச்சு. ஸோ கடை ஏதோ இந்த ரைட் சைடில் தான் எங்கேயோ இருக்குது. எங்கே இருக்குது? இதோ இந்த ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள், ரைட் சைடில் பிரிக் ஸ்டோன் அப்படின்னு. ஸோ இந்த கடை தான். ஸோ இந்த கடை தான் நம்ம மாற்ற போகிறோம். பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நியூட்டன். ஆக்சுவலி இந்த இடத்தோட பேர் பார்த்திங்கன்னா வீரபாண்டி. ஸோ இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த பெருநாய்க்கு சைடில் இருக்குது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஆக்சுவலி இந்த ஸ்டாப்போட பேர் வீரபாண்டி. ஸோ எங்கள் அப்பாவுக்கு இந்த வண்டி ஓட்டி பழக்கம் கிடையாது. பார்ப்போம். ஸோ டயர் எப்பாடி நான் இப்போ திருப்பும் போது டயர் ஒரு பக்கமாக ஓடுன்னு நினைக்கிறேன். பாடி யாருப்பா அது? ஏன் உரசுற மாதிரி வரீங்க? கடை ஏதோ நட்டு தான் இருக்குது. எஸ் சார், நல்ல வெயில். ஆனால் பரவாயில்ல, ஒரு போட்டு போங்க. அவரே பாவம் வெயிலுக்கு போயிட்டுருக்காரு. ஸோ நம்ம இதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு வரேன். வாங்க இப்போ டயர் மாற்றுவோம் அடுத்தது.
அதுக்கப்புறம் நம்ம டயர் மாற்றியாச்சு. ஸோ இப்போது இதோ பழைய டயரை கூட எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இதில் எனக்கு கொஞ்சம் grip இருக்குது. நான் அதை யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் தெரில. இப்போ நான் கண்டிப்பாக மறுபடியும் யூஸ் பண்ணுவேன், வேஸ்ட் பண்ண மாட்டேன். அது ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, உங்களுக்கு அந்த டயரில் சின்ன சின்ன வெடிப்பு மாதிரி வந்துருச்சு. ஸோ எனக்கு அதனால தான் கொஞ்சம் இதாகிட்டு நான் இப்போ மாற்றிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சொல்ல மாற்றிட்டு பாருங்கள், நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கொஞ்சம் வெயிலாக இருக்குது. நான் ஈவினிங் டைமில் அந்த டயர் எப்படி இருக்குது, ஸோ இப்போது போட்டோம்னே ஓட்டுறதுக்கு என்ன இருக்குது, எப்படி இருக்குது, ஏது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:10 அக்யூரேட்டாக. ஸோ நான் டயரை எப்போ மாற்ற போனேன்னா காலையில் ஒரு 11 o'clock மாற்ற போனேன். ஸோ ஈவினிங் கொஞ்சம் ரொம்ப வெயிலாகவே இருந்துச்சு. ஸோ அது இல்லாமல் டயர் கொஞ்சம் செட் ஆகட்டும் அப்படின்ட்டு அப்போது ஓட்டி பார்க்கல பெருசாக. ஸோ இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நான் ஃபஸ்ட் நிப்பாட்டிட்டு டயர் உங்களுக்கு இந்த இடத்துல தான் நிப்பாட்டலாம் நினச்சேன், பேக்ரவுண்ட் நல்லா இருக்கும்னு. ஸோ எல்லாம் அந்த மக்காச்சோளத்தெல்லாம் வெட்டிட்டாங்க, பரவாயில்ல இந்த இடத்துல நிப்பாட்டும். ஸோ நிப்பாட்டிட்டு உங்களுக்கு டயர் ஃபஸ்ட்டு லுக் எப்படி இருக்குது, அந்த போட்டோம்னே உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி அந்த லுக் எப்படி இருக்குது, என்ன இது இதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பேக் டயர்லேன்னு ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் பேக் டயரோட லுக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்களா, ஸோ இதுதான் பேட்டர்ன். ஆக்சுவலி டயர் சைஸ் நான் முன்னாடியே சொல்லிப்பேன், இன்னொரு டைம் சொல்லிடுறேன். இந்த டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், அது 140க்கு 70, ரிம் சைஸ் பார்த்தீங்கன்னா 17, ஆக்சுவலி 17 inch அது. ஸோ இப்போ ஃப்ரண்ட் டயர் பார்ப்போமா. ஸோ இதுதான் நம்ம புது ஃப்ரண்ட் டயர். இது 110 செஷன். ஸோ பார்த்தீங்களா, ஸோ பேட்டர்ன் எனக்கு பிடிச்சிருக்கு, பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஸோ grip நான் சொல்கிறேன் உங்களுக்கு, grip என்ன ஏது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ டக்குனு இப்போ விஷயத்துக்கு வரும். ஸோ இந்த டயர் grip எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, grip எக்ஸலண்ட்டாக இருக்குது. இப்போ நான் பிரேக் பண்ணும்போது நல்லா, முன்னாடி டயர் கம்பேர் பண்ணும்போது நல்லாவே பிடிக்குது. கார்னரிங்கில் மட்டும் எனக்கு கொஞ்சம், இப்போ வண்டி எப்படின்னா நம்ம சாய்க்காமலே நல்லா சாயிற மாதிரி ஒரு ஃபீல், அது எனக்கு உங்களுக்கு எப்போயுமே இருக்கு தெரியும். ஒரு புது பொருள் வாங்கும்போது அது கொஞ்சம் ரொம்ப நல்லா தான் தெரியும், இல்லை ரொம்ப கெட்ட தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபீல் மட்டும் எனக்கு அது லைட்டாக அந்த இழுக்கிற மாதிரி. மிச்சப்படி எந்த பிரச்சனை இல்லை. கொஞ்சம் டயர் ப்ரெஷர் அதிகமாக வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அதை நான் என்னென்னு பார்த்து சரி பண்ணிடுவேன். ஸோ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். பெரிய டயர் போட்டால் பிரச்சனையா ப்ரோ, மைலேஜ் ட்ராப் ஆகுமா என்கிட்ட கேட்டிங்கன்னா, பெரிய டயர் போட்டால் கண்டிப்பாக மைலேஜ் ட்ராப் ஆகும். பட் ரொம்ப பெரிய அளவுக்குலாம் இருக்காது. உங்களுக்கு மிஞ்சி போனால் மேக்ஸிமம் ஒரு 5 kilometer ட்ராப் ஆகலாம், அதுக்கு மேலெலாம் ட்ராப் ஆகாது. மேக்ஸிமம் 2 to 3 kilometers தான். 5 வந்து ஒரு ரேர் கேஸ் தான் 5 kilometer ட்ராப் ஆகும். மிச்சப்படி 2 to 3 தான். இப்போ ஆக்சுவலி NSல ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 100க்கு 70 வரும். நான் 110க்கு 70 போட்டிருக்கேன், ஒரு 10 இது பெருசு போட்டிருக்கேன். பேக் டயர் பார்த்தீங்கன்னா 130க்கு 70 வரும். நான் 140க்கு 70 போட்டிருக்கேன். எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸ். எப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் grip நல்லாயிருக்கும், கார்னரிங் அதெல்லாமே பண்ண நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இந்த 2 ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இதுதான் ரேடியல் டயர்ஸ் தான். நான் முன்னாடி போட்டிருந்த ரெண்டுமே ரேடியல் டயர்ஸ் தான். ஸோ முன்னாடி போட்டிருந்த டயர் பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலி மிச்சலின் பைலட் ஸ்ட்ரீட் ரேடியல்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் 6.57 கிட்ட வருது அந்த டயர்ஸு. ஸோ இந்த டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 4.7. ஸோ இந்த டயர் வந்து எனக்கு பர்சனலாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னபடி கொஞ்சம் லைட்டாக சீக்கிரம் தேர்ந்துடும், பட் grip சூப்பராக இருக்கும் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. வெட்லேயும் சரி ட்ரையும் சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். நான் எனக்கு ஓட்டி பார்த்தா தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 150cc அபோவ் மேலே இருக்கிற வண்டிக்கெல்லாம் ரேடியல் டயர் போட்டுடலாம். ஸோ இண்டிகேட்டர் போட்டு திருப்பி இருந்திருக்கலாம். பட் பரவாயில்ல, நம்ம அவங்களே குத்த சொல்ல முடியாது. யாரும் இண்டிகேட்டர் போகிறதில்ல, நம்ம எனக்கு போய் சண்டைக்காக போக முடியும். ஸோ நம்ம ஸ்லோவாக இருந்தனால பிரச்சனை இல்லை. ஸோ அதை விட்டுதலுங்க. என்ன கேட்டிங்கன்னா, ரேடியல் டயர் 150cc அபோவ் வண்டிக்கெலாம் போடலாம். ஏன்னா நம்ம கார்னரிங் அதெல்லாம் போவோம். சேஃப்டி தான் ரேடியல் டயர்ஸ் ஃபஸ்ட்டு. ஸோ பெரிய டயர் போகிறது டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஆகும். அப்புறம் கொஞ்சம் காஸ்ட்லி, பெருசாலாம் இருக்காது. மிஞ்சி போனால் ஒரு 500 to அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். அட்வான்டேஜ் பற்றி வரும் உங்களுக்கு, என்ன grip எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு இப்போ பார்த்தா லைட்டாக ஷேக் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா grip உங்களுக்கு நல்லாயிருக்கும். பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிக்கப் பெருசாக இருக்காது, பட் உங்களுக்கு அந்த நோட்டிசபிள் அளவுக்கு இருக்காது, பட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிக்கப். பெரிய டயர் போடும்போது உங்களுக்கு அந்த சர்ஃபேஸ், உங்களோட டயரோட சர்ஃபேஸும் ரோடும் கொஞ்சம் நல்லா ஃப்ரிக்ஷனாக இருக்கும். ஆம்புலன்ஸ் போகுது, யாருக்கு ஒன்றா கூட வேண்டிப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பெரிய டயர் போகிறது எப்போவுமே அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு. கார்னரிங் அதெல்லாம் பண்ணுறது 150cc அபோவ் வண்டிக்கலாம் நான் சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். அது இல்லாமல் இப்போ வர வண்டி எல்லாமே டியூப்லெஸ் தான். ஸோ பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நைட்ரோஜன் தான் அடிச்சிருக்கேன். ஆக்சிஜனோட நீங்கள் நைட்ரோஜன் அடிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ எப்போனா உங்களுக்கு மெதுவாக தான் இறங்கும், உங்களுக்கு ப்ரெஷர் மெதுவாக தான் இறங்கும், பிரச்சனை இருக்காது. ஒரு 15 days ஒன்ஸ் நீங்கள் ஏர் ப்ரெஷர் அடித்தா போதும்.
இதோட முடிச்சுப்போம். என்கிட்ட கேட்டிங்கன்னா பெரிய டயர் போகிறனால பெரிய டிஸ்அட்வான்டேஜில் இருக்காது, நல்லது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.